श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। हरि ओम तत्सत्। यक्ष प्रश्नम கடந்த மாதம் கடைசி அந்த சத்சங்கத்தில் நம்ம 75வது கேள்வி வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த 74 கிட்ட ஆரம்பித்து 77 வரைக்கும் 83வது ஸ்லோகம் நினைக்கிறேன். உங்கள் இதில் பார்த்துக்கலாம். மிருதம் கதம் அப்படின்னு இருக்க. யக்ஷபுவாச மிருதः கதம் ஸ்யாத் மிருதः கதம் ஸ்யாத் புருஷः கதம் ராஷ்ட்ரம் மிருதம் பவேத் श्राद्धं मृतं कथं वा स्यात् कथं यज्ञो मृतं भवेत्। यक्ष प्रश्नम ரொம்ப அழகான ஒரு வியாக்கியாயிக்க மகாபாரதத்தில் வர இந்த 124 கேள்விகளுக்குள்ள நமக்கு அந்த யக்ஷரை கேட்க யுதிஷ்டர் பதில் கொடுக்கும்போதும் மனுஷனுடைய வாழ்க்கை முழுசா காம்ப்ரஹென்சிவாக நமக்கு நிறைய விஷயங்கள் அதை டீல் பண்ணுறது. அதேபோல் மனுஷன் சொல்லும் போதும் நமக்கு சுற்றி இருக்கிற உலகம் என்ன உலகம் இல்லாமல் நம்ம இல்லையே. அப்போது அதிக சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த ரெண்டுத்துக்கு மூலமாக இருக்கிற ஈஸ்வரனை பற்றியும் அந்த ஈஸ்வரன் விஷயம் வரும்போதெல்லாம் நம்ம அது வேதாந்தபரமாக அந்த கருத்துன்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். உலகம் சொன்னாலும் வேதாந்தபரமாக தான் பார்க்கணும், தனிப்பட்ட மனுஷனு சொன்னாலும் வேதாந்தபரமாக தான் பார்க்கணும். ஆனால் சிலது வெளிப்படையாக அப்படி காணாது கேள்விகள். சரி, இந்த ஸ்லோகத்தில் முதல் கேள்வி என்னன்னா, ஒரு மனுஷன் ஜீவிச்சுட்டே இருக்கிறான், ஆனால் அவனை இறந்தது போனவன் போல் சமம் அப்படின்னு கேள்வி. புருஷா கதம் சாத் மிருதா, உயிர் போனால் சட்டி போயிடுவான் அப்படியான கேள்வி. அது எல்லாருக்கும் தெரியுமே. ஆனால் உயிர் போல ஜீவிச்சுட்டு தான் இருக்கா, ஆனால் சத்து போனதுக்காக சத்து போனவனை போல் சமம் அப்படியே நீ கேள்வி கேட்டால் அடுத்த ஸ்லோகம் கூட படிச்சுடுறோம். அப்போது நமக்கு அதில் பதில் எல்லாமே வருது. யுதிஷ்டிரவுவாச மிருதோ தரித்ர புருஷः மிருதம் ராஷ்ட்ரமராஜகம் மிருதமஸ்ரோத்ரியம் ஸ்ராத்தம்
मृतो यज्ञस्त्वदक्षिणः ஸ்வதக்ஷிணः. ஸோ உயிரோடு இருந்து யார் சக்தி போனவனுக்கு போல் சமம்னு சொன்னால் தரித்திரன் அதிக சமம் அப்படின்னு சொன்னார். இது கேள்வி பதில் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்தது கூட பார்த்தோம். இங்கே தரித்திரன்னு சொன்னால் ஏழனா அப்படின்னு அர்த்தம் இல்லை. கஞ்சூஸ், பிசினி, யாருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான், யாருக்கு விட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் உயிரோடு இருந்தால் கூட சத்து போனவனுக்கு சமம். அதனால பதில் நம்ம அப்படியே ஜாகிரதையா அதோட அர்த்தம் அப்படியே எடுத்துக்கணும். அதனால இன்னொன்று வியாபாரிகமாக சாரீரிகமாகவே இல்லை, எனக்கு பணம் இருக்கு அதையும் தானம் பண்ணணும், சில பேர் ஷேர் பண்ணிக்கணும், கொடுக்கணும், இதெல்லாம். அது மட்டும் இல்லை, புத்திபரமாக இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கு. நமக்கு தெரிஞ்சது, நம்ம படித்தது, நம்மளால் சொல்லி கொடுக்க முடிஞ்சது பலது இருக்கு. எல்லாரும் சொல்லி கொடுக்கணும் தான் அவசியம் இல்லை. மனுஷனா எனக்கு சிரிக்க தெரியும் இல்லையா? மனுஷனா சிரிக்க தெரியும், வேற எந்த ஜந்துக்கு அப்படிப்பட்ட இது இல்லை. அப்போ நான் அது அந்த சிரிப்பான சந்தோஷமான முகத்தோடு தானே எல்லாருக்கும் இன்ட்ராக்ட் பண்ணணும். முக்கியமாக வீட்டில் அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். ரொம்ப ஏதோ சந்தர்ப்பம் வந்தால் தவிர சிரிக்கிறதோ சிரிச்ச முகத்தோடு இருக்கிறதோ கஷ்டம். வெளியில் அட்லீஸ்ட் நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு, வீட்டில் இவள் எப்படி இப்படிதான், அவர் எப்பவுமே இப்படிதான், நல்லதுக்கு சிரிக்க மாட்டான், சந்தோஷப்பட மாட்டான், எல்லாம் அதுக்கு கேஸ்டைல் ஃபேஸாக இருப்பான்னு தெரியும். ஆனால் வெளியில் மக்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? சந்தோஷமாக ஜென்டில் ஸ்மைல் இருக்கிற ஃபேஸுன்னு தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. உடனே அவங்களுக்கு அந்த சிரிக்கணும்னே ஒன்று வருது. சில பேர் நம்ம என்ன பண்ணாலும் சரி சிரிக்கவே மாட்டான். அது அவங்களோட கர்மம், அந்த கேரக்டர் அப்படி. அது மேனுஃபேக்சரர் டிஃபெக்டா இல்லை இவங்க மேடப் டிஃபெக்டா, அவங்களும் அப்படி பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ உதாரணத்துக்கு அது சொன்னால் என்ன, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்ன வேறு ஏதாவது அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும், அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம அது சொல்லிக் கொடுக்கறதுக்கோ தெரிவிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அதில் அப்படி இல்லாமல் கேவலம் அவருடைய சுவார்த்தத்துக்காக செல்ஃபிஷாகவே இருந்துட்டு இருந்தால் நீ கிருபணன். இந்த தரித்திரனுக்கு பிருஹதாரண்யகோபனிஷத்திலோ அங்கே ஆத்தியாத்மிக பரமாக பார்க்கும்போது யாரு கிருபணன் யாரு பிராமணன் ரொம்ப கிளியராக அங்கே ஆத்ம தானனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதவன் கிருபணன். ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் தான் வாழ்க்கை, இதுதான் முக்கியமாக நினச்சிக்கிறவன மனுஷ ஜன்மத்துடைய முக்கியத்துவத்தினை உணராதவன் பேர் கிருபணா. பேட் லைஃப், அன்ஃபார்ச்சுனேட். அதனால அவனை பிஷ்னியான்னு சொல்லணும், கன்யூஸ்ன்னு சொல்லணும். மனுஷ சரீரம் கொடுத்ததே நீ ஆத்மா, நீ பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா? நீ எப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷமும் தெரியுமா? ஆனந்த கனம் நீ. அப்படிப்பட்ட ஆனந்தகனமான பொக்கிஷத்தை நீ வேண்டான்னு சொல்லி லோக்கல் சின்ன சின்ன ஹாப்பினஸுக்காக ஓடி போவானே, அப்போ அவனுக்கு குருபணனா இல்லையா? பெரிய
உலகத்தில் பெரிய பணக்காரனாக இருக்கிற டாடா பிர்லா இப்போ இருக்கிற அம்பானி யாருக்கிட்ட அது ஒருத்தர் போய் அவர் ஏதோ எல்லாருக்கும் கொடுக்குறாரம்மா, சகாயம் பண்ணுறாரு ஏதாவது எனக்குன்னு சொன்ன இவனை போய் நான் வீட்டில் நாலு கத்திரிக்காய் சாம்பார் வச்சுக்கிற கொஞ்சம் கத்திரிக்காய் கொடுங்கன்னு கேட்பான். சொல்லணும். இல்லை 10 ரூபாய் கொடுங்க, வெத்தல் பார்த்து அது வாங்கணும். கிருப்பண மீக் மீன் மென்டாலிட்டி. பிராமண அங்கே கம்பேர் பண்ணுறார் பிருஹதாரண்யகோபனிஷத்து. பிரம்ம ஜானத்துக்கு முயற்சி பண்ணுறவன் பிராமணன், பிரம்மத்தினு தெரிஞ்சுக்கிறவன் பிராமணன், பிரம்மவித் பிராமண. அதுக்கு பிராமண குலத்தில் தான் பிறந்து ஆகணும்னு ஒன்றும் கிடையாது. பிறந்தவங்க என்ன கிடிச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ணுறதில்லை, பெருமைப்படுறாங்க ஏதோ வச்சுக்கிட்டேன். அப்படி பிறந்ததையும் பிராமணனாக இருந்தால் இன்னும் நல்ல வசதி. அங்கே என்ன அப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் அங்கே இருக்கும். பட் இருந்து கூட எல்லாத்தையும் மெக்கானிக்கலாக அதெல்லாம் பண்ணுறானே தவிர கடைசியில் என்ன வாழ்க்கையில் ஒரு 3 கட்டங்கள் முடிஞ்சு போகிறது, 4வது கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போதாவது ஞானமனே விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ? கொடுக்கலன்னா நீ குறிப்பிடம் தான், பிராமணனை கூப்பிடக்கூடாது. இது 84வது கேள்வி பதில் பார்த்தோம். 75 எப்படி ஒரு நாடு இருக்கு, நாட்டில் மக்கள் எல்லாரும் இருக்காங்க, கதம் ராஷ்டிரமிருத்தம் பவேத். ஆனால் அது நாட்டை ஜீவிச்சு இருக்கிற உயிரோடு இருக்கிற சொசைட்டி இல்லை அது. ஆனால் மக்கள் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நாட்டில் சரியான ராஜா இல்லையோ, ரூல் பண்ணுறவர் இல்லையோ, கட்டுப்படுத்துகிறவர் இல்லையோ, அதனால மிருத்தம் ராஷ்டிரம் அராஜகம், ராஜாவு இல்லாத இருக்கிற ஒரு ராஷ்டிரம்னா தேசம், நாடு. அது சத்து போனதுக்கு சமம். இதுதான் பேசிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் இதை பற்றி கூட நிறையா சொல்லியிருக்கு. ராஜா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா விஷ்ணுவுக்கு சமம். ராஜா விஷ்ணுவுக்கு சமம், தெய்வத்துக்கு சமம். அப்போ பிரஜைகள் எல்லாரும் ராஜானே அந்த பாவத்தில் பார்க்கணும்னா அவருக்கு எப்படிப்பட்ட அழகான உதார சுவாவம், ப்ராட் மைண்டட்னஸ் குவாலிட்டிஸ் இருக்கணும். முதல் அதான் சரியான லீடர் நாட்டுக்கு இருக்கணும். இல்லைன்னா அந்த நாடு படாத பாடு கஷ்டங்கள் படும். கடந்த 75 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 75ல் ஒரு 14-11 எடுத்துருங்க, 12வது நிமிஷம்ல இப்போதான் நாடன் என்ன, நம்ம எங்கே போகணும், எப்படி இருக்கணும், எப்படி இருந்தோம், நம்முடைய சம்ஸ்கிருதம் என்ன, கலாச்சாரம் என்னானே அது நீ கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ராஜா கிடைச்சார். அது முன்னாடி கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அது முன்னாடி கதையெல்லாம் நடத்தின அவங்களு இப்போ துண்டா பிரிஞ்சு கயிறு இல்லாத காத்தாடி மாதிரி இப்போ எங்கே விழுந்து எங்கே போயிடுச்சு, மேக்சிமம் போயிடுச்சு. அவன் ஏதாவது கொஞ்சம் பல வகையான ராட்சஸ்வபாவம் இருக்கிற அந்த குட்டி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வச்சுட்டு நாங்கள் பெருசாக எதிர்க்கலாமனே கொஞ்சம் வருஷமாக முயற்சி பண்ணுறான். இப்போது ரீசெண்டாக வந்த இந்த தேர்தல் முடிவதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நிறைய இப்போ நேற்று முந்தானேற்று இன்னும் நாளானிக்கு இந்த வாரம் அது துண்டாகி போய் எல்லாரும் கூப்பிட்றாங்க. எதனாலன்னா நாடுக்காக, நேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் அன்னை ராஜா இருக்கணும். இல்லைன்னா அந்த நாடு ரொம்ப பெருசு, அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க, ஸோ வாட், இப்போ என்ன, ஒன்றும் இல்லை. அப்படி ஆகக்கூடாது. அதனால
இது நமக்கு பாருங்க, அந்த காலத்தில் சொல்லுவேன் ராஜாக்கள் எல்லாம் எத்தனை ராஜாக்கள கதைகள் நமக்கு ஹிஸ்டரி இருக்கு. ரொம்ப புராணங்கள் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் எப்படி எல்லாம் அவங்க நாடு விஷயங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி எல்லாத்தையும் போஷணம் பண்ணி எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு எவ்வளோ அறிவியாளர் இருந்தாங்க எல்லா வகையிலையும். அதனால இதெல்லாம் பார்த்தோம். அது சொல்லும் போது நான் எனக்கு ராமாயணத்தில் யுதிஷ்டரர் வசிஷ்டர் ஆரம்பத்திலேயே அயோத்தியா காண்டிலேயே என்ன, இப்போ ராமர் தசரதை இறந்ததுக்கு அப்புறம் ராமர் காட்டுக்கு போயாச்சு, பரதன் அங்கெங்கே இருக்கான். இப்போ உடனே ராஜா வேணும் நாட்டுக்கு, பார்த்தீங்களா? அத்தனை ரிஷிகள் இருந்தால் கூட உடனே ராஜா பற்றி அங்கே பேசும்போது பெரிய லிஸ்ட்டு சொன்னாருன்னு சொல்லி நான் அதெல்லாம் உங்களுக்கு விவரிச்சிருக்கேன். அதெல்லாம் பேசிட்டா நம்ம திரும்பி அடுத்த கேள்விக்கு போக முடியாது. பல விஷயங்கள் அசல் நாடில் சரியாக அந்த தர்மம் காப்பாற்றிட்டு இருந்தால் தான் சரியான சமயத்துக்கு மழை பெய்யுறது. அதுக்கப்புறம் மக்கள் நல்ல கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் சாப்பாடு கழித்து எல்லாரும் வாழறதுக்கு, திருப்தி இருக்கிறதுக்கு, ஆனந்தமாக இருக்கிறதுக்கு, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கு காரணம்னு பல விஷயங்கள் அங்கே வசிஷ்டர் சொன்னதாக நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ராமாயணத்திலே இந்த பாயிண்ட் அன்னைக்கு சொல்லலை. இங்கே ராமர் 14 வருஷம் மொத்தம் காட்டில் போயிருக்கணும். அதில் மோர் தேன் 11 வருஷம் 12 வருஷம் அவங்க 12 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக தான் காட்டில் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறார். அதுக்கப்புறம் திரும்பி ராமராஜ்யத்தினை அவர் உருவாக்கி நல்ல விதமாக ராஜ்யபரணம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 12 வயசு இருக்கிற குழந்தை அகால மரணம். அப்போது அந்த பேரண்ட்ஸ் ராஜா ராமர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் ராஜ்யத்தில் நல்ல நீதி தர்மம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட மரணம் நடக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறதே. அப்படின்னா ராமர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஏன் எதுனால இது நடந்திருக்கணும் இதை பற்றி ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் விஸ்தரித்து வராது, வேறு எங்கே இருக்கும் விசாரணை பண்ணுற ஒரு விஷயம் ஒரு சப்ஜெக்ட்னா ஜனங்களுக்குள்ள ஒருத்தர் கஷ்டப்பட்டா கூட அதுமே தன்னையோட சொந்த கஷ்டமாக எடுத்துக்கிட்டு ராஜா பாவிச்சு செய்வாராம் பார்த்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எபிசோடு இருக்க ராமாயணத்தில். அதுக்கப்புறம் மகாபாரதத்தில் சாந்தி பருவம் வரும்போது பீஷ்மர் தனியாக ராஜதர்மம் అని பேசுவார். அதுதான் பெரிய பருவம். எல்லா வகையான லோகத்தில் முக்கியமான எல்லா ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், ராஜதர்மம், பல பிராமண எல்லா தர்மங்களுக்கும் ராஜதர்மம் பற்றி பேசும்போது அங்கே கூட அவர் லீடர் என்ன நிறைய சொல்லுவார். அங்கே அங்கே தான் அவர் மகாவிஷ்ணுவோடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொன்ன விஷயம் அங்கே வருது மகாபாரதத்தில். சரி, இந்த மாதிரி பல ராஜாக்களோட கதைகள் இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருந்தாங்க. இப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் கிடைச்சது, அது உபயோகப்படுத்தணும். சரி, அது அடுத்ததாக இப்போ புதுசாக பார்க்கணும். 76வது கேள்வி என்ன கேள்வின்னா, ஸ்ராத்தம் மிருதம் கதம் வா ஸ்யாத். ஸ்ராத்தம்னா பொதுவாக தமிழில் திவசம் என்றோம், வேறு தெலுங்கில் முக்கியமாக நாங்கள் எல்லாரும் தத்தினம் அனுபவம். அது சம்ஸ்கிருத பதம் புதுசாக இந்த திவசம் கூட அப்படி தான் ஏதோ வந்திருக்கணும். தத்து தினம், அந்த நாளில் எந்த நாளில் நம்மளுடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் இறந்து போன அந்த நாள் நினைவு வச்சுக்கிட்டு
அந்த திதி அன்னைக்கு அவங்களுக்கு பக்தியோட பிரேமையோட நன்றி சொல்லிட்டு பிண்ட உதக தானங்களை கொடுக்கறது பேர் ஸ்ராத்தம். ஸ்ரத்தையா தீயத்தே இது ஸ்ராத்தம்னு சொல்கிறோம். இங்கே ஸ்ரத்தையா தீயத்தை ஸ்ராத்தம்னா கேவலம் அந்த பித்ருகளுக்கு கொடுக்குற வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுற அந்த காரியம் மட்டும் எடுத்துக்காமே ஏதாவது நீ பண்ணும் அது ஸ்ரத்தையோடு பண்ணணும். இங்கே ஸ்ரத்தையா தீயத்தை అనేది என்னன்னா இப்போ தானம் கூட கொடுக்கறது தான். ஸ்ரத்தையா தத்தம் இது ஸ்ராத்தம். எதெல்லாம் கொடுக்கப்படுதுன்னா எதெல்லாம் செய்யப்படுறதுன்னு அர்த்தம், கொடுக்கறதுன்னு மட்டும் இல்லை, அது ஸ்ரத்தையோட பண்ணணும். சரியா? அப்படி என்ன பூர்ணமான ஒரு டெடிகேஷனோட டிவோஷனோட முழு எஃபர்ட்டோடு பண்ணணும். 3 விஷயங்கள்: டெடிகேஷன், டிவோஷன் அண்ட் எஃபர்ட். அதுக்கு பேர் சேர்த்து சொன்ன ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தல் வந்து இந்த ஸ்ராத்தம். ஆனால் பொதுவாக ஸ்ராத்தம்னு சொன்னால் இந்த நேம்ஸ் இரண்டு பித்ருகளுக்கு கொடுக்கறதுன்னு மட்டும் நினச்சிக்கிறோம். இங்கே கொஞ்சம் அது நம்ம விஸ்தரித்து சிந்திச்சு பார்த்தா எது பண்ணால் கூட நம்ம வந்து அதுக்கு சரியான ஒரு முதல் அறிவு இருக்கணும், பண்ணுறதுக்கு ரைட் நாலேஜ் இருக்கணும். 3 விஷயங்கள். ஒரு வந்து எந்த வேலை ஆகட்டும் அது வந்து அதுக்கு என்ன வேணும், அது ஒழுங்காக செய்யணும்னா கர்மயோகம் விதத்தில் சொல்லும் போது பகவத்கீதையில் ரைட் ஆக்ஷன் அண்ட் ரைட் ஆட்டிடியூடுன்னு சொல்கிறோம். அது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். அப்போ ரைட் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் கிளியர், அதை பற்றி கிளாரிட்டி இருக்கணும். நாலேஜ் இருக்கணும், அது எப்படி எப்படி தெரியும், ஆனால் கிளாரிட்டி கூட இருக்கணும். அதுக்கப்புறம் அது செய்யும்போது மனசுத்தி இருக்கணும், மென்டல் பியூரிட்டி இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் அது ஏதாவது பலன் கொடுக்கும். எது எந்த ஆக்ஷன் ஆகுது. அதனால இப்போது விஷயம் முக்கியமாக எடுத்துக்கிட்டால் பித்ரோளுக்கு கொடுக்குற கிராட்டிடியூட், சிரார்த்த வண்ணம். இதில் வந்து நம்ம அது ரொம்ப ரெஸ்பெக்டோடு பண்ணணும், முக்கியம். அதேபோல் எதையாவது நீ பண்ணும், நான் சமாஜத்துக்கு பண்ணுறேன், கடவுளுக்கு பண்ணுறேன், குருவுக்கு பண்ணுறேன், வீட்டில் என்னோட சொந்த பந்தத்துக்கு பண்ணுறேன்னா அது பண்ணுறது வந்து ஏதோ அது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கர்மம்னு சொல்லி பண்ணுறியா, இல்லைன்னா ஸ்ரத்தையோட பண்ணுறியா? ரெஸ்பெக்ட், கௌரவம் இருக்கணும். அதில் எந்த கௌரவம் அவனுக்கு காட்டுறதுக்கு அவனுக்காக இல்லை. அந்த கௌரவத்தை நான் கொடுத்தா நான் செய்கிற வேலைக்கு நானே மதிப்பு கொடுத்தேன். ஐ மீன் கிவிங் மோர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் highest value to my own action by showing the respect in that. அதில் புரியுதவங்களுக்கு வருங்க எவ்வளோ. அதனால் எல்லா வகையிலையும் நம்ம அப்படி சிந்திச்சு பார்த்தா ஸ்ரத்தையாக கொடுக்கறதா ஸ்ராத்தமாக. இங்கே வந்து இதெல்லாம் சொன்னால் பதில் என்னன்னு அதுக்கு நான் இன்னும் வரல. பதில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஸ்ராத்தம் வந்து அந்த வேல்யூ இல்லாமல் அதில் ஒரு சாரம் இல்லை, சட்டி போனது போல். அமிர்தம் అనేది எல்லா கேள்விகளுக்கும் இங்கே 4க்கு வருதுனால இட் இஸ் யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். அமிர்தம் சட்டி போனது யூஸ் ஆகுமா, ஏதாவது கட்டி போனது யூஸ் ஆகுமா? ஆகாது. அந்த வகையில் யூஸ்லெஸ். நீ பண்ணியாச்சுன்னு நீ நினச்சிக்கலாம், நீ உயிரோடு இருக்கன்னு நீ நினச்சிக்கலாம், நீ எனக்கு பணம் நிறைய இருக்கன்னு நீ பணத்தில் பார்த்துக்கிட்டே வீட்டில் இருக்கலாம், நீ இருந்த. బట్ అకార్డింగ్ టు ద శాస్త్ర, கடவுள దృష్టిలో, శాస్త్ర దృష్టిలో యు ఆర్ యూస్లెస్ గై. அதனால இது பதில் என்னன்னா,
அஸ்ரோத்ரியம் ஸ்ராத்தம் மிருதம். இது என்னன்னா, ஒரு பிராமணன் கூப்பிடாம மந்திர வேத்தனம், பிராமணன் வேதம் படிச்சு நீ பிராமணனா இருந்தா கூட, உனக்கே மந்திரங்கள் தெரிஞ்சிருந்தா கூட பண்ண வைக்கிறதுக்கு என்ன நீ கிரியை பண்ணணும், அது ஒழுங்கா பண்ணணும்னு மந்திரம் இன்னொருத்தர் சொல்லணும். అందుకని ஒரு பிராமணனான கூட பிராமணனுக்குள்ளேக்கு அவரே கல்யாணம் பண்ண மாட்டார். டாக்டர் எப்படி அவருடைய சொந்தத்துக்கு அவர் ஆப்ரேட் பண்ண மாட்டார். அது என்ன காரணமான வெரி ரேர் பண்ண மாட்டாங்க. தே வில் கால் அனதர் டாக்டர். அதுபோல் ஸ்ராத்தத்தை முக்கியமாக இங்கே பேசுறதுனால ஒரு ஸ்ரோத்ரியன்னா அது தெரிஞ்சிருக்கிற பிராமணன் அந்த மந்திரங்கள் ஸ்பஷ்டமாக கரெக்டாக சொல்லி, ஸ்ரோத்ரியான்னா தெரிஞ்சிருக்கிறவன், சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கிறவன். அவர் கேட்டால் படிச்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா ஸ்பஷ்டமாக கரெக்டாக சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்ல வேண்டிய சமயத்தில் அப்படியெல்லாம் சொல்லுவான். அப்படிப்பட்ட அவன் வச்சுக்காமே நீ எந்த காரியம் பண்ணா நீங்கள் ஸ்ராத்தம் இல்லை, ஐம் எக்ஸ்டெண்டிங் டு எவ்ரிதிங். முக்கியமாக நமக்கு பிறந்தப்போ வந்து குழந்தை பிறக்கலை, இன்னும் அம்மா வயிற்றில் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடியே கர்ப்பாதானத்த சமயத்தில் இருந்தே பிராமணனை கூப்பிட்டு மந்திரம் சொல்ல வச்சு ஏதோ சின்ன சின்ன புரோக்ஷணம் பண்ணி சுத்திப்படுத்திட்டு அப்புறம் அவர் ஏதோ சின்ன பூஜை பண்ணி அவருக்கு தட்சிணை கொடுத்துட்டு அப்படி எல்லாம் தான் பண்ணணும். எல்லா சம்ஸ்காரங்கள் அப்படி தான். காது குத்துறது, மூக்கு குத்துறது, என்னாவது பண்ணோம், கேச கண்டனம், கர்ணவேதனம், இப்போ இருக்குல்ல சம்ஸ்காரங்கள். இதுக்குன்னா அவரை சம்ஸ்காரமான பண்ணுறதுக்காக ஏதோ ட்ரெடிஷன் ஏதோ பண்ணுறோம் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் பின்னாடி அது படிக்கணும்னா நம்ம 12 வருஷம் படிக்கணும். ஒரு சம்ஸ்காரத்துக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு அதில் அட்லீஸ்ட் அதை பண்ணுறாங்க. இப்போ கூட பரவாயில்ல. பண்ணுற பெற்றோர்களுக்கு தெரியணும், இதெல்லாம் செய்கிறதுனால இந்த குழந்தை, என்னோட குழந்தை தான், இந்த குழந்தை சம்ஸ்கிருதமானாகணும், சம்ஸ்காரமானாகணும். அதுக்கு தான் சம்ஸ்காரங்கள் வச்சிருக்காங்க. அந்தேஷ்டி வரைக்கும் சம்ஸ்காரம் தான். அங்கே வரைக்கும் அந்த ஸ்ரோத்ரிய பிராமணன் இருக்கணும், வேத மந்திரங்கள் தெரிஞ்சு சொல்கிற பிராமணன் சொல்லணும். அப்படி பண்ணலன்னா அது சும்மா சாரம் இல்லாத பலம் கொடுக்காத ஒன்றாகும். சரி, இப்போது இந்த ஸ்ரோத்ரியான்னு சொன்னதுனால எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்ன நான் ஸ்ராத்தம் வார்த்தை எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் இப்போது படிப்பு விட குழந்தைகள் வந்து நானாக படிச்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேனே இருக்கக்கூடாது. சில கைடு போல் இதெல்லாம் கடிச்சு நமக்கு இருந்தால் கூட குரு வேணும். எல்லா படிப்பு பற்றி சொல்லிட்டு இருக்கு முதல்ல, அப்புறம் ஆத்தியாத்ம படிப்பு. ஆனால் குரு అనేది ஒருத்தர் அங்கே இருக்கும்போது உனக்கு அந்த படிப்பு அந்த அறிவுடைய அருமை தெரியும். என்ன ரெஸ்பெக்ட் என்னப்போ வரும், அங்கே ரெஸ்பெக்ட் என்னதை படிப்பார். அதனால நான் டியூஷனுக்கு பணம் கொடுத்துட்டு ஃபீஸு கொடுத்துட்டு படிக்கும்போது எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு குரு மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது சொல்லுங்க. வீட்டுக்கே வந்து அவர் கஷ்டப்பட்டு நமக்கு சொல்லி கொடுத்தா கூட எந்த ஸ்டூடெண்ட்டு சின்ன பையனாக இருக்கும்போதாவது +2 போனால் சரி யார் குரு நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு நமஸ்காரம் வாங்கிக்கிற அளவுக்கு அந்த குரு அந்த ஸ்டேச்சரில் இருக்கணுமே. அவருடைய வேஷம் பாஷை பூஷணம் பார்த்தாவே குழந்தைக்கு நமஸ்கரிக்கணும்னு தோணணுமே. அதனால சுவாமி யாரோ சுவாமினி அப்படின்னு நமக்கு அவங்க யாரும் தெரியலன்னா கூட பொதுவாக நமக்கு தெரியும் இவங்க எல்லாரும் ஒரு உன்னதமான ஆதர்ஷத்தோட உன்னதமான ஒரு விஷயத்துக்காக நிறைய சமாஜத்துக்கு சமுதாயத்துக்கு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க யாரும் தெரியலன்னா கூட போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இது இருந்தது கல்வி. அது முன்னாடி அப்படிப்பட்ட நம்ம
அதனால ஆச்சாரிய தேவோபவ பித்ரு மாத்ரு சொன்னதுக்கு மாத்ரு பித்ரு சொன்னது ஆச்சாரிய தேவோபவ சொல்லு. அதனால வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது பண்ண வைக்கிற அந்த பிராமணன் கூட அவர் ஆச்சாரியர் தான். அப்போ அந்த அந்த இதுக்கு வாத்தியார் என்ற அதனால வாசிக்கிறவர் மட்டும் இல்லை வாத்தியார். விது தெரிஞ்சிச்சு தெரிவிக்கிறாரு, சொல்றாரு, அந்த காரியத்துக்கு வேண்டி பண்றாரு. அதனால ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறோம் வாத்தியார் தானே சொல்றோம், வீட்டுக்கு ஒரு பிராமணன் வாத்தியார சொல்றோம். அப்போ அவருக்கு நம்ம மதிப்பு கொடுத்து ரெஸ்பெக்டோட என்ன தட்சிணை அதெல்லாம் செய்யும். அதனால ஒரு நாலேஜ் இருக்கணும், அதில் ஒரு பிடிப்பு வரணும்னா அது மேலே பக்தி இல்லைன்னா வராது, ஸ்ரத்தை இல்லைன்னா வராது. முக்கியமாக இப்போது அடுத்த பாயிண்ட்டு, லௌகிக வித்யக்கு அது அவ்வளோ தேவையானது இப்போ பேசிட முடியாது. அந்த காலத்தில் பாண்டவர்கள் எல்லோரும் துரோணாச்சாரியிட்ட படித்தாங்க, இல்லை மரோ சிஷ்யர்கள் எல்லாம் குருக்கிட்ட படித்தாங்க. பாரத்தில் எத்தனோ கதைகள் இருக்கு. கௌமிய ரிஷிகிட்ட எப்படி இல்லை அந்த குட்டி குழந்தைகள் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை சாந்தி பணியிலும் நம்ம கிருஷ்ணனும் குஷியனும் அவங்களோட பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸானதா. மழை காலத்தில் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு போய் ஒரு மரத்து மேலே உட்காந்து 2 பேர் அங்கே கொண்டு வந்த இது அவ்வளோ நெல்லை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு கொடுத்தாங்க. குரு பத்தினி பசிச்சா அது எல்லாம் வச்சுக்கணும் சாப்பிடணும். சரி, அந்த மாதிரி பக்தி అనేది இருக்கணும்னா படிப்பு வராது. அதுக்காக குரு கண்டிப்பாக வேணும். அடுத்ததாக இந்த ஃபெய்த் అనేది శ్రాద్ధం అన్నది ఇది வந்து முதல் படியில் வந்து இது பிளைண்ட் பிலீஃப் தான். ஏன்னா எனக்கு தெரியாத வரைக்கும் அதை பற்றி என்னன்னது பிளைண்ட் பிலீஃப். குழந்தை அம்மா சொல்கிறதெல்லாம் நம்புறது, அதுக்கு தெரிஞ்ச நம்புறது. அம்மா சொல்கிறா நம்புறேன், அப்பா சொல்கிறா நம்புறேன், அப்புறம் வாத்தியார் சொல்கிறார் நம்புறேன். அந்த நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் நான் மெச்சூர் ஆக ஆக வந்து அது வந்து இட்ஸ் நாட் எ பிளைண்ட் பிலீஃப். அதுக்கப்புறம் அதில் வந்து என்னாகும், அந்த பிலீஃப் ஃபெய்த் வந்து born out of the reasoning, discussion and contemplation. நான் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறேன், அப்புறம் டிஸ்கஷன் நான் இன்னும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கேள்விகளை கேட்டேன், இன்னும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நானும் சிந்தனை எனக்குள்ளே பண்ணேன். அப்போ அந்த ஃபெய்த் வந்து ரொம்ப பலமானது. அதனால்தான் இந்த ஃபெய்த் கேன் ஷேக் த மவுண்டெயின்ஸ்ன்னு சொன்னாங்கன்னு அர்த்தம். நிஜமாக அப்படி பண்ணுமானது இல்லை. அந்த ப்ராவெர்போட இது எடுத்துக்கணும். குரு இப்போ மகா வாக்கியம் சொல்லி நீ பிரம்மன்னு சொன்னால் எனக்கு புரிகிற வரைக்கும் அது ஃபெய்த்து தானே. பட் குரு அநேக வருஷம் நமக்கு ஸ்ருதி யுக்தி அனுபூதி வர வரைக்கும் நமக்கு அவர் கைட் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால முக்கியமாக பிரம்ம வித்ய விஷயத்தில் குருவை ஆசிரியிச்சு தான் நம்ம படிச்சுக்கணும். சாஸ்திரஜ்னோபி வேத பிரம்மாபியாசம் ஸ்வயமேவ ந குரியாத். சங்கர பாஷ்யத்தில் முண்டகோபனிஷத்துக்கு எழுதும்போது சாஸ்திரஜ்ஞன் ஆனால் கூட நீங்கள் அடுத்த கேள்வியில் பார்க்காதோ சாஸ்திர அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்லோகம் படித்து முடிச்சாச்சு இல்லை. பட் மைண்ட் கோஸ் டு அடுத்தது என்ன சொல்லியிருப்பாரு என்ன அப்படி எல்லாம் போகக்கூடாது. நான் இப்போ என்ன சொன்னானே நீங்கள் மிஸ் ஆகிடுவீங்க. சொன்ன விஷயம்தான். எனக்கு நிறைய சாஸ்திரம் தெரியும், பாண்டித்யம் இருக்குது, எல்லாம் சம்ஸ்கிருதம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் கூட பிரம்மாபியாசம் பிரம்ம ஜானத்தினை நீயா சுயமாக சொந்தமாக ஏற்றுக்கூடாது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அது அப்படிதான். ஏன் அப்படி இல்லை வராதான்னு வராது, உனக்கு அகங்காரம் தான் வரும். ஏன்னா பாண்டித்யம் ஆல்ரெடி நிறைய இருந்தாலே அகங்காரத்தோடு தான் இருப்பேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீயே முயற்சி பண்ண அகங்காரம் தான் பலமாகும் தவிர உனக்கு பணிவு அடக்கம் சரண்டர் இதெல்லாம் வராது.
நான் கம் டு த லாஸ்ட் பாயிண்ட் இன் திஸ். இதே இப்போ பகவத் பக்தி விஷயம்ல வாங்க, அங்கே ஜஸ்ட் ஃபெய்த்து தான். பகவான் யாரோ கேட்ப, நீ பார்த்தியா, இருக்காரா, அப்படியெல்லாம் ஏதோ கேட்பானே, நமக்கு சந்தேகம் அப்போ வருது. நம்பிக்கை எனக்கு இத்தனை பேர் படிக்காதவங்க கூட அந்த பக்தி பார்த்தா எவ்வளோ நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் பண்ணுறாங்க பக்தி. அது யாருன்னு நம்ம இது தாமசிக பக்தியா ராசிக பக்தியா ஏதோ ஒரு பக்தி எனக்கு இருக்கு. அதுக்காக எவ்வளோ சிரமப்படுறான், கஷ்டப்படுறான், செலவு பண்ணுறான், முயற்சி பண்ணுறான். ஏன் ஃபெய்த் இருக்குங்க. ஆனால் அந்த ஃபெய்த் அதுக்கப்புறம் இப்போ சொன்னது போல அது ரீசனிங், டிஸ்கஷன், கான்டெம்ப்ளேஷன் ஆகி பக்தி மூலமாகவோ பிரம்ம ஜானம் மூலமாகவோ இல்லை கர்மயோக உபாசன யோகம் மூலமாகவோ கடைசியாக நான் என்ன அடையணும், வாட் இஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் த லைஃப், தத்துவஜானம். அகம் பிரம்மாஸ்மி. With complete conviction, பூர்ண விஸ்வாச ஸ்ரத்தா. இங்கே ஸ்ரத்தை இல்லை, விஸ்வாசம் கூட இல்லை, கன்விக்ஷன் சொல்லணும். கன்விக்ஷன் என்ன சொல்லுவீங்க தமிழ்ல வார்த்தை? ஏன்னு கேட்கணும் கூகுளில். வேண்டாம், இப்போ பரவாயில்ல. கன்விக்ஷன் என்ன புரிஞ்சிச்சு இல்லை? புரிஞ்சிச்சு. திஸ் இஸ் மை கன்விக்ஷன். ஸ்வயம் நம்பிக்கை, அதே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இது பக்தி விஷயம்లో இன்னும் ஸ்ரத்த ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது. அதனால தான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கணும்னா பகவத்கீதையில் ஸ்ரத்தாவான் லபதே ஜானமும். ஞானம்னு ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு வருதுன்னு சொன்னால், ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு ஞானம் வராதன்னு டிக்ளேர் பண்ணால், சின்ன சின்ன விஷயத்தில் ஸ்ரத்த வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? அதனால என்ன செயல் செஞ்சால் கூட அதில் தெய்வத்துவத்தை பார்க்கணும், திவ்யத்துவத்தை பார்க்கணும். அதுக்கு வேறு விதமாக நாம் பேசும்போது தபோமய ஜீவனம், எனி ஆக்ஷன். அது ஏதோ சுவாமி கிட்ட போய் கோவிலோ இல்லை பூஜாரம் உட்கார்ந்து செஞ்சது அது தப்பம், மிச்சம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டா உனக்கு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை என்னன்னு புரியலன்னு அர்த்தம். அதனால தான் மனுஷனை அது எத்தனை வருஷமோ பண்ணுறான் புரிஞ்சுக்காமே, அதனால அவனை அதை தாண்டி மேலுக்கு அடுத்தபடிக்கு ஞான அர்ஹத்தனை பெற்று வர மாட்டான், வர முடியல. வந்தா கூட புரிஞ்சுக்கிறது சிரமப்படுவான். ஏன்? அது கர்மயோகம் செய்கிற சமயத்தில் செய்ய வேண்டியதும் ப்ராப்பர் ஆக்ஷனுக்கு ப்ராப்பர் ஆட்டிடியூடு அதை வளர்த்துக்காம செஞ்சதுனால பிரயோஜனப்படலை. பக்தியும் பண்ணுறான், அதையும் பிரயோஜனப்படலை. அது ரெண்டு பிரயோஜனப்பட்டிருந்தா அந்த ஸ்ரத்த அத்தியந்த ஸ்ரத்தா. ஸ்ரத்தக்கு விவேக சூடாமணியில் ஒரு டெஃபினேஷன் என்ன கொடுக்குறாரு ஆச்சாரியர்? குரு சாஸ்திர வாக்கியேஷு அத்தியந்த விஸ்வாசः ஏவ ஸ்ரத்தா. நம்ம சிம்பிள் டெஃபினேஷன். சரி, அதுக்கப்புறம் அடுத்தது 77வது கேள்வி படிச்சிட்டோம் ஸ்லோகத்தில். கதம் யஜ்ஞः மிருதம் பவேத். யஜ்ஞம், இங்க யஜ்ஞம்னா யஜ்ஞம் தான். ஸ்ரௌத கர்மல், அதுக்கப்புறம் ஸ்மார்த்த கர்மங்களோட சிலதை. ஸ்ரௌத்தன்னா வேதத்திலே நேராக சொல்லப்பட்ட பிரிஸ்கிரைப் செய்யப்பட்ட யஜ்ஞ காரியங்கள். ஸ்மார்த்த கர்மங்கள்னா ஸ்மிருதி கிரந்தங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வித் மாடிஃபிகேஷன் அண்ட் வேரியேஷனோட சொல்லி கொடுத்தது. ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மங்கள், அதில் யஜ்ஞம் అనేది ரொம்ப முக்கியம். வேதம் யஜ்ஞோ வை விஷ்ணு, விஷ்ணுடைய யஜ்ஞம்னா விஷ்ணு, விஷ்ணு ஸ்வரூபமே யஜ்ஞம்.
அதுக்கப்புறம் அந்த யக்ஞம் అనేది 4வது அத்தியாயம் பகவத்கீதை திருஷ்டிలో பார்த்தா அங்கே 11-14 யக்ஞங்கள் வரிசையாக சொல்கிறாரு. அது நீ எல்லா லிஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். நான் இப்போ சொன்னது போல எல்லா செயல் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ பண்ணுறது யக்ஞம்தான். யக்ஞம் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா இஸ் மை கண்ட்ரிபியூஷன் டு தி லார்ட்ஸ் கிரியேஷன் ஆர் சொசைட்டி. அவ்வளோதான். ரொம்ப பெருசாக சொல்லலாம். பெருசாக யக்ஞம்னா என்ன சின்ன விஷயமே என்ன. இங்கே வேறு இடத்துல ஏதோ கொஞ்சம் பேசியிருக்கோம். இப்போ என்ன எனக்கு மனசில் வருது அதை சொல்லிட்டு இருக்கேன். யக்ஞம் கண்ட்ரிபியூஷன், தட்ஸ் இட். அதே கர்மயோகத்துக்கு கூட அதே டெஃபினேஷன். கர்மயோகம் என்ன? வாட் ஐ எம் கண்ட்ரிபியூட்டிங் டு த சொசைட்டி. சொசைட்டின்னா வேர்ல்டுன்னா காட், ஈஸ்வரனுக்கு. அதனால தான் ஈஸ்வரார்ப்பிதம் நிச்சயா கிருதம். அப்படி செஞ்சதா சித்த சோதகம் முக்தி சாதகம். இது புரியணும், அப்ளையும் பண்ணலாம். தே ஆர் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ். அது சும்மா வார்த்தைகள் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட அந்த யக்ஞம் அது சின்ன லெவலில் பண்ணுறதா பெரிய லெவலில் பண்ணுறதா. சின்ன லெவலில் பண்ணும்போதோ நம்ம வீட்டில் சின்னது ஏதோ பண்ணுறோம், கணபதி ஹோமம், அது கூட யக்ஞம் தான். சுதர்ஷன ஹோமம், ஆயுஷ் ஹோமம், இல்லை கோயிலோ சமுதாயம் மொத்தம் நிறைய பேர் சேர்ந்து எல்லோரும் நல்லதுக்காக சிலது பண்ணுறவன். இதெல்லாம் அது எப்போ ஒரு சாரம் இல்லாத பலம் கொடுக்காததா ஆகும் அந்த யக்ஞம் எப்பன்னா அதக்ஷிணா யக்ஞா தூ மிருதா. அந்த யக்ஞத்தில் தட்சிணை கொடுக்கல. தட்சிணை யாருக்கு கொடுப்போம்? தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகுதி பேர் கூட தட்சிணை தான். ஆனால் அது தட்சிணான்னு சொல்ல மாட்டோம், அது ஆகுதி. அது கூட ஏதோ ஒரு பொருள் தானே கொடுக்குறோம். அந்த பொருள் எங்கே சும்மா வந்துச்சு? ஏன்னா கரன்சி நோட்டு கொடுத்தா அக்னி தேவதை என்ன பண்ணிக்குவான்? எரிச்சு சாம்பல் பண்ணி. குழந்தைக்கு 500 ரூபாய் நோட்டு கொடுத்தா அது வாய வச்சு கடிச்சு சாப்பிடாத, பிடிச்சு போயிட்டு. அது பிஸ்கெட் வேணும், அதனால உனக்கு நெய் ஊற்றுறோம். வேறு பலகாரம் பண்ணி அதெல்லாம் அன்னம் சாதம் எல்லாம் போடுறோமே, ஆனால் அதே தட்சிணை தான் அவங்களை திருப்திப்படுத்து. அதே போல் யக்ஞத்தை பண்ணுறதுக்காக வந்த அந்த புரோஹிதன் இருக்கான் பார்த்தீங்களா, அது 4 வேதங்களை சேர்ந்தவங்களா, ஒரு வேதமோ 2 பேரோ 4 பேர் தான். அவங்களுக்கு சரியான விதத்தில் தட்சிணை கொடுக்கணும். தட்சிணை வேறு, தானம் வேறு. அவர் ஒன்றும் பண்ணல, ஆனால் அவசரமாக இருக்கணும் கை நீட்டுறாருன்னா அது நீ பண்ண தானம். ஆனால் பண்ணி வச்சுட்டார், பண்ணார், அதுக்கு நான் தட்சிணை கொடுக்கணும். சரியா? அப்போது ஒரு புஸ்தகத்தில் சப்த கல்ப த்ருமா అనేది ஒரு புஸ்தகம் இருக்குமா, யார் எந்த மகாத்மா எழுதியிருக்காரோ. சப்தன்னாவே புரியுறது. ஒரு வார்த்தைக்கு பல வகையான சினோனிம் டெஃபினேஷன் சம்ஸ்கிருதத்தில் எங்கெங்கிருந்து எழுதி பார்த்து படித்து யாரோ பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை புஸ்தகங்கள் எழுதி வச்சுருக்காரு. அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, பிரிண்ட் பண்ணாங்க வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே எல்லாம் சிலதெல்லாம் போயிடும். யாரோ ஃபிலாந்தரபிஸ்ட் வந்து இப்போ அந்த நம்ம கோரக்பூர் கீதா பிரஸ் போல், அப்புறம் சௌகாம்பிகை காஷியில் பெனாரஸ் அவங்கள போல், அவங்கள வேலை இது அப்படி தான். அந்த காலத்தில் யாரோ அதுக்காக கொஞ்சம் பணம் வச்சுட்டு கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் மாடர்ன் பண்ணிட்டு அவங்களும் பண்ணுறாங்க. எங்கேயுமே கிடைக்காதது காஷி சௌகாம்பிகை பப்ளிகேஷன்ஸ் எல்லாம். அதே மாதிரி மோதிலால் பெனாரஸ் இவங்களெல்லாம் நிறைய அப்படி அவங்க இது காப்பாற்றணும், இது இருக்கணும் ட்ரெஷர்ன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எப்படியோ ரொம்ப கிடிஞ்சு போய் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்படி ப்ரிசர்வ் பண்ணி புஸ்தகங்களாக வருது. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சப்த கல்பத்ருமா அதில் எதிரும் தட்சிணா அண்ணா என்ன அர்த்தம் என்ன அவர் எதிர்து தக்ஷதே வர்ததே இது தட்சிணா.
தட்சிணான்னா நான் தட்சிணாமூர்த்தி சுவாமியை பற்றி சொல்லும்போது ஞானம்னு சொன்னேன். தட்சிணான்னா தட்சிண திக்குன்னு சொல்லுவோம். இத்தனை டெஃபினேஷன். தக்ஷதே அப்படின்னா வர்த்தத்தை எது செய்யறதுனால தட் விச் இன்க்ரீசஸ் ஆர் க்ரோ. நீ கொடுக்கறதுனால நீ கொடுத்தது டபுளாக ஆகிடும். இட் லைக் புட்டிங் த ஃபிக்ஸட் டிபாசிட் இன் த பேங்க் ஃபார் 5 years டபுள் ஆகிடும். அந்த காலத்தில் இப்போ எல்லாம் டபுள் எங்கே அங்கே எங்கோ நிற்கிறேன். ஒரு சில காலங்கத்துக்கு முன்னாடி ஆமாம் டபுள் ஆகிடும். போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் எங்கோ குறைஞ்சி போச்சு. இது வேறு கிளாஸில் எங்கே பேசி இந்த கரன்சின்னு சொல்லி இப்போ நோட்டு வந்துச்சு இல்லையா, அது என்ன சும்மா பார்த்துக்கிறோம். அந்த காலத்தில் கரன்சி கிடையாது. ஆக்சுவலி ரொம்ப புராத்தன காலத்தில் ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த கோல்டு காயின்ஸ் அண்ட் காப்பர் காயின்ஸ் அந்த எல்லாம் வந்துச்சு. அதே அப்புறம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தா பொருள் ஏதா கரன்சி. ஸோ நான் எனக்கிட்ட என்ன இருக்கிறதோ அது உனக்கு தரேன், உனக்கிட்ட இருக்கிறது எனக்கு கொடுத்துரும். யாரும் விற்கிறதனே இது இதுக்கு விலை இவ்வளவுன்னு சொன்னதே கிடையாது. பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆகுது, அக்ரிகல்ச்சர் பீப்புள் ஆகுது, இந்த வித்தை கொடுக்குற பிராமணர்கள் ஆகுது, யாரும் அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்குமான்னு நம்மளால சிந்திக்க முடியாது. சனாதன தர்மத்தில் இருக்கின்றன. பொதுவாக அன்னபூர்ணா தேவினே வித்யாதேவி சரஸ்வதினு வைக்கக்கூடாது. அப்படி நினச்சிருக்கிற சில மக்கள் சில ஊர் சில இடங்கள் இருக்க கூட நிறைய பிரம்ம வித்யா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்க இல்லை வேதம் சொல்லிக் கொடுக்குற வேத பாடசாலை அவங்களுக்கு குழந்தைங்கக்கிட்ட எதுவுமே வாங்கிறது இல்லை. பட் யாரோ சகாயம் பண்ணால் பணக்காரனை வந்து வச்சு நடத்துகிறாங்க. நடத்தணுமே, நடக்கிறதுக்கு அவங்க சாப்பாட்டு அங்கே பிராமணனாக போய் எல்லாம் வளர வைக்க முடியும். அவருக்கு யாரோ கொடுக்கணும். அப்போ அங்கே பணம் தேவை. ஆனால் கொடுக்கணும். அதே பிரம்ம வித்யா ஞானத்தை விற்க மாட்டாங்க. அந்த மாதிரி தட்சிணானே அதுக்கு அர்த்தம் வர்த்ததை. எது நீ கொடுக்கறதுனால அது 2-10 மடங்கள் அது ஜாஸ்தியாக வளருமோ அப்படி. சரி, அதுக்கப்புறம் அப்போனா தட்சிணை இல்லைன்னா இங்கே கூட அதே ஸ்ராத்தங்கள் வந்து சில பாயிண்ட்ஸ் இங்கே கூட நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். என்ன தட்சிணான இது கூட அந்த வைதிக கர்மங்கள் செய்யும்போது தானே யக்ஞம் வைதிக கர்மம் தானே, அங்கே திரும்பி எல்லாம் கொடுக்கறது எல்லாம் வருது. இங்கே சொல்லும் போதும் இது திரும்பி இங்கே எல்லா ஆக்ஷனுக்கு அப்ளை பண்ண யக்ஞவன் இல்லை. எதுனா வாழ்க்கை ஒரு யக்ஞவன் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கை ஒரு யக்ஞம். அதனால தான் பகவான் வந்து 11 வெரைட்டி ஆஃப் யக்ஞம்ஸ், பிராண யக்ஞம், வாக்கு யக்ஞம் இப்படியெல்லாம் சொல்லுவார் 4வது அத்தியாயம் பகவத்கீதையில். அப்படி சொல்லி ஒன்று அப்படி சொன்னதுக்கப்புறம் திரவிய யக்ஞாத் ஞான யக்ஞம் பரந்தபா, ஞான யக்ஞம் தான் சிறந்ததுன்னு கடைசியில் கன்க்ளூஷன் பண்ணுறார். ஆனால் அது ப்ரிப்பரேஷன். இத்தனை யக்ஞங்கள் சொல்லும் போது பிராணம் உள்ளே எடுத்துட்டு வெளியே விடுறது யக்ஞம். சதாச்சாரத்தில் நம்ம படித்து முடித்தோம். அது இப்போ நான் திரும்பி தெலுங்கில் கேம்பில் எடுத்தேன். அது அங்கே முடியல கேம்பில். இப்போ அது ஆன்லைனில் எடுக்க போகிறேன். திரும்பி ஒரு அழகாக இருக்கு. அந்த வைதிக கர்மங்கள் எதெல்லாம் சொன்னதோ குளிக்கிறது, சந்தியாவனம் பண்ணுறது, சங்கராச்சாரம் எப்படி இன்டர்பிரேட் பண்ணி அது எல்லாத்துக்கும் வேதாந்தபரமான ஒரு கருத்து கொடுத்தாரு. அப்புறம் ஸ்லோலி ரொம்ப ஆழமான ஆத்ம விசாரத்தில் வராரு ஒரு 30வது ஸ்லோகத்துக்கு அப்புறம். அதனால என்னால் அது வேகமாக பண்ணி முடிக்க முடியல. 55 ஸ்லோகம் இருக்கு. வெரி டீப் ஸ்லோகாஸ் இருக்கு கடைசி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, நம்ம இங்கே படித்தோம் சதாச்சாரம். அதனால
ஸோ எது பண்ணுறோமோ முதல்ல வந்து இங்கே 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. சொன்னது போல் எப்ரிஷியேட் பண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறம் கௌரவம், மதிப்பு கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது யார் செய்கிறாங்கன்னு சார் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரிவார்டு கொடுக்கணும். அந்த ரிவார்டுக்கு பேர் தான் தட்சிணை. ஆனால் அந்த தட்சிணை ரிவார்டு கொடுக்கறது அது பண்ணும்போது தான் அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து இன்னும் வேல்யூ, மதிப்பு ஏறும். அது ரிவார்டு பண ரூபத்தில் மட்டும் இல்லை, சொன்ன எப்ரிசியேஷன் அதுதான் முக்கியம். பாராட்டணும் இல்லையோ, அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா டைமில் நீ பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுக்கணுமா என்ன? யாரோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண, ஏதோ சின்ன இது பண்ணல, அவங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குன்னு எங்கே பார்த்தேன் என்ன சொன்னேன் உடனே எப்ரிஷியேட் பண்ணப்படுங்க. அதுக்கு கொஞ்சம் ஹோல் இல்லாத ஹார்ட்டாக இருக்கணும், ஹோல் ஹார்ட்டடாக இருக்கணும். ஹோல் இருக்கிற ஹார்ட்டில் எப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எதுக்கு நான் எப்ரிஷியேட் பண்ணேன் என்ன போச்சுப்போம்? ஏன்னா அசூய பொறாமை இருக்க உள்ள உனக்கு அந்த ஒரு மைண்ட் எங்கே பண்ணணும்? சின்னது எப்ரிஷியேட் பண்ண தெரியும், சின்ன. அப்புறம் அது கூட கௌரவம் இருக்கணும், அங்கே ரிவார்டு கொடுக்கணும். அப்போதான் அது பவர்ஃபுல்லாக வளரும். சரி, இங்கே வந்து யக்ஞம்னு சொன்னதுனால அது வந்து அதில் என்ன இருக்கணும்? தட்சிணா கொடுக்கறது பண்ண வைக்கிறோடைய என்னுடைய கடமை, நான் பண்ண வைக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அது கரெக்டாக பண்ணணும். அந்த யக்ஞம்னு சொன்னால் அதில் வந்து என்ன ஃபேக்டர்ஸ் மெயின்? அது வந்து எகைன் சாரம் மிருதமாக இருக்கக்கூடாது. இல்லாதே இது மிருதமாக இருக்கக்கூடாது. தட்சிணை கொடுக்குறதுன்னு ஒன்று சொன்னார். ஐ எம் ஆடிங் த அதர் பாயிண்ட்ஸு. அது மெத்தடாலஜி கரெக்டாக பண்ணுறானா, பண்ணறதுக்கு நான் தயாராக இருக்கானா, பண்ண வைக்கிறது அவருக்கு தெரியுமா? மெத்தடாலஜி அது சொல்லப்பட்டிருக்கு, ஸ்கிரிப்சர்ஸ்லேயே நமக்கு கைட்லைன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்கு, மந்திரம் இருக்கு. மந்திரம்னா ப்ரிப்பரேஷன். ஓகே, அப்போ ப்ராப்பர் மந்திர அந்த சமயத்தில் அது சரியாக சொல்லணும். அதுக்கப்புறம் மொத்தம் இந்த ரிச்சுவல் யஜ்ஞம் எல்லாம் அத்தியந்த ஸ்ரத்தையோடு ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் ஸ்ரத்தையோடு வேணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதில் தட்சிணை இவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அன்னதானம் இருக்கணும், எல்லோருக்கும் அன்னதானம் இருக்கணும், கண்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஃபுட் இருக்கணும் யஜ்ஞம் பண்ணாவே. அதனால கோவிலில் பிரசாதம் சின்னது என்ன பண்ணாலும் கொடுக்கணும் அதெல்லாம். அதுக்கப்புறம் கடைசியாக தான் இந்த பண்ண வச்ச வரைக்கும் தட்சிணை. மொத்தம் 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அது கிஃப்ட் ரூபத்தில் வஸ்திரமாகட்டும், ஏதோ நமக்கு தேவைப்படுது. கோதானம் கூட தட்சிணை, கோனு தட்சிணையாக கொடுத்தான், தங்கம் கொடுத்தேன் ஏதாவது இந்த மாதிரி. அதனால கடைசியாக இதில் சொல்லும்போது இதெல்லாம் பண்ணிட்டு தட்சிணை கொடுக்குறேன். பட் அது வந்து ரொம்ப அந்த தட்சிணை வந்து ரெவரன்ஷியலாக கொடுக்கணும், ரொம்ப கிராட்டிடியூட, ரொம்ப பக்தியோட. திரும்பி அதே விஷயம்தான், அப்படி ரிவரன்ஷியல் ஆஃபரிங். அப்போதான் அதுக்கு சரியான பலன். ரிவரன்ஷியல் ஆட்டிடியூட், நாட் லைக் ரெம்யூனரேஷன். ரெம்யூனரேஷனுக்கு ரிவரன்ஷியல் ஆட்டிடியூடுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதனால யாரும் எதுவுமே முன்னாடியே சார்ஜ் பண்ணுறது சொல்கிறது கிடையாது. முக்கியமாக வித்தியனை போதிக்கிறவர் வந்து ரிவரன்ஷியலில் நானும் கொடுக்கணும், நாட் ரெம்யூனரேஷன் இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது குருவுக்கு எவ்வளோ கொடுத்தா என்ன கம்பென்சேட் பண்ண முடியுமா? இல்லை அம்மாவுக்கு ஏதாவது கொடுத்த கம்பென்சேட் பண்ண முடியுமா? ஏன் இந்த விதத்தில் பார்த்து ஈஸ்வரனை கொடுத்த எல்லாத்துக்கும் நீ என்ன கொடுத்த கம்பென்சேட் ஆகும். அதனால் எப்பவுமே கொடுக்குற பாவத்தில் இருந்துகிட்டே இரு. என்ன கொடுக்குறேன் லோகத்துக்கு, என்ன வாங்குறேனே குறையணும். ஸோ இந்த விதமாக
இது இப்படி பண்ணலன்னா அதட்சிண விதமாக யஜ்ஞம் பண்ணால் கீதையில் பகவான் 17வது அத்தியாயத்தில் சொன்னார். அங்கே தாமசிக யஜ்ஞம், அது அதட்சிணம் கிருதம் யஜ்ஞம் தாமசிக யஜ்ஞம். இது இப்போதான் படித்தோம் இங்கிலீஷில், தமிழில் படிச்சுக்க முன்னாடி. ஸோ அதனால் இதெல்லாம் சேர்ந்து தான் ரிச்சுவலில் முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே அப்படி பண்ணல. ஏன் தாமசிக்க வைக்கணும்னு சொன்னார்னா, கடைசி பாயிண்ட் பார்த்தா நானும் ஒரு ப்ராசஸ் இப்படி பண்ணணும் நான் நினச்சேன், ஷார்ட்கட்டாக பண்ணணும், அப்படி பண்ணணும். ஏன்னா வேதம் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணல. அப்படின்னா செல்ஃப் டிட்டர்மெண்ட் ப்ராசஸ். நானும் இப்படி பண்ணலாம் போதும் அப்படின்னு நானாக நினச்சிக்கிறது. இல்லை எனக்கு சோம்பேறித்தனம், லேசினஸ்னால அவ்வளோ நேரம் யாரும் உட்காரவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ சீக்கிரம் கொஞ்சம் சுவாமி சீக்கிரம் பண்ணி முடிச்சுடுங்க, எல்லோரும் பசிக்கிறதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் அது பண்ணுறான். ஆனால் இவர் இன்டிஃபரெண்ட்டாக இருக்கிறான். அதான் அவன் அங்கே என்னது தன்வந்திரி ஹோமம் பண்ணுங்க, நாங்கள் ஃபோன் பார்த்துக்கிட்டோம். அவர் அப்புறம் முதல்ல சங்கல்பத்துக்கு சொல்லுவார், அப்படி பண்ணி முடிச்சார். அதுக்கப்புறம் நம்ம கதை நம்ம தான். கடைசியில் அவர் முடிஞ்சப்போ ஏந்திரம் எல்லாரும் கையில் சுத்து அப்போது இப்படியெல்லாம் இன்டிஃபரெண்ட்டாக இருந்தால் அந்த யக்ஞம் அந்த கர்மம் எதுவுமே பலன் கொடுக்காது. உனக்கு பணம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, சும்மா தான். சரி. ஸோ அதனால் என்னோட பர்சனல் கன்வீனியன்ஸுக்காக, ஏன்னா பர்சனலாக இதெல்லாம் கன்வீனியன்ஸாக இருக்குன்னு சொல்லி வயதுக்கு இன்ஜெக்ஷன்ஸுன்னு நீ விட்டுட்டு பண்ணால் அது சாக்ரிஃபைஸ் ஆகாது. என்னாகும்? சாக்ரிலேஜ் ஆகும். சாக்ரிலேஜ்னா யூஆர் டிஸ்ட்ராயிங் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்டிங் அண்ட் பண்ணுறது பேர்னா எது நீ சமுதாயத்தில் போகும். நிறைய தான் எங்காவது யாராவது வேண்டலைஸ் பண்ணாங்க, நம்ம தேவாலயத்தில் அங்கே சாக்ரிலைஸ் பண்ணாங்க. பங்களாதேஷில் எல்லாம் பண்ணாங்க. Crores of people are respecting and revering. That is their faith. Why? Who are you to destroy and everything, remove and sacrifice? So, நம்ம sacrifice எனக்கு நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணலன்னா யக்ஞம் நாசனம். யூ ஆர் கண்ட்ரிபியூட் செய்கிறதுக்கு பதிலாக நீ கன்ஃபியூஷன் பண்ணி எல்லாம் நாசனம் பண்ணுற. யூ ஆர் ஹார்மிங் த ஈஸ்வர சிருஷ்டி அண்ட் த ஹார்மனி ஆஃப் தி ஈஸ்வர சிருஷ்டி. ஸோ ஒரு மனுஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ எவ்வளோ இருக்க தெரியறதா இப்போ தான் தெரியுது சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சரி பரவாயில்ல, கவலைப்படாமல் இப்போ தெரிஞ்சதா. இனிமேல் அர்ஜென்ட் ஒர்க் என்ன சார், லேட்டர் வீட்டுக்கு போய் தோசை போட்டு சாப்பிட்றதா. பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே பிரம்ம வித்யா. இதெல்லாம் கடைசியில் என்னென்னா மனுஷன் சுத்தப்படுத்தி பக்குவப்படுத்திட்டு தயார் பண்ணி உபனிஷத்தை கேட்டால் புரிஞ்சு. இனிமேல் தான் உபனிஷத்தை கேட்கணும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தயாராகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமாயி தெரியல எப்போ எங்கே என்ன ஆரம்பிக்கணும். ஸோ திரும்ப டீப் சப்ஜெக்ட் கோர் அதுக்கு போகணும். போனப்போ அதுக்கு பிரயோஜனம் என்ன பண்ணணும். ஸோ இதனால் யக்ஞமும் தானம் இதெல்லாம் செய்யும்போது மேலே சொன்ன இந்த 4 இருக்கக்கூடாது. எது லேசினஸ் இருக்கக்கூடாது, இன்டிஃபரெண்ட்டாக இருக்கிறது இருக்கக்கூடாது, என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக நான் இப்படி அப்படி பண்ணிக்கிறேன்னு இதெல்லாம் இருக்கக்கூடாது. கடைசியாக ஒரு கருத்து சொல்லி நிறுத்துறேன். தைத்திரிய உபனிஷத்தில் அதனால தான் இது நீ ஸ்ரத்தான்னு எடுத்துக்கோங்க, தானம்னு எடுத்துக்கோங்கோ, தட்சிணான்னு எடுத்துக்கோங்கோ, ஸ்ராத்தம்னு எடுத்துக்கோங்கோ, எது எடுத்தால் கூட அதனுடைய கருத்து ஒன்றாக இருக்கிறதுனால அங்கே சொன்ன 6 விஷயங்கள் சொல்கிறது. கொடுக்கறது அப்படின்னா நான் கொடுக்கறது மட்டும் இல்லை, செய்யறதுன்னு கூட எடுத்துக்கோங்க. அங்கே உபனிஷத்து முதல் ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையோடு பண்ணணும், ஸ்ரத்தையோடு கொடு. அஸ்ரத்தையா அதேயம்,
ஸ்ரத்தையா தேயம்னு சொன்னாவே போதும். பட் எகெயின் உபனிஷத்து வந்து அதனால் அஸ்ரத்தையா ஒருக்காகவும் கொடுக்காதே, பண்ணாதே. அப்புறம் ஸ்ரீயா தேயம், ஸ்ரீயான்னா நிறைய கொடு, நல்லது நிறைய பண்ணு, பண்ணிட்டே இரு, எவ்வளோன்னு கேட்காது. ஸ்ரீயா தேயம், ஹிரியா தேயம், ரொம்ப ஹியூமிலிட்டியோட பண்ணணும். இங்கே ஹிரியான்னா வெக்கம்னு அர்த்தம். எதுக்கு வெக்கப்படணும்? நான் கொடுக்குறேன்னா ஆனால் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் நான் கொடுக்கறது எவ்வளோ கொஞ்சம், அதுக்கு பேர் ஹியூமிலிட்டின்னு சொல்கிறது. அதுக்கு இங்கே சமஸ்கிருத ஹிரியா, ஹிரியன்னு வெக்கப்படுறதுன்னு அர்த்தம். ஆக்சுவல் என்னன்னா அகிலாண்டு கூடி பிரம்மாண்ட நாயனுக்கு அவர்கிட்ட போயிட்டு நான் ஒரு வெத்தலை பார்க்கணும் கொடுக்குறேன். இன்னும் பூ அது வேறு பக்கத்து வீட்டில் எல்லாம் பூசின பூ எல்லாம் கொடுத்துட்டு வந்து அவங்கள பூ கொடுத்து அதனால் பக்தி అనేది செய்யறது கிடையாது. இந்த பாவனை இருக்கிறதா கொடுக்கறதுக்கு நான் யாரு, என்னோடது என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கும். சர்வம் உன்னோட, சர்வம் நீதா பக்தி. அப்படிப்பட்ட அந்த பாவனோடு இருந்த அகங்காரத்துக்கு இடம் எங்க இருக்கு, கர்வத்துக்கு தம்பத்துக்கு இடம் எங்க இருக்கு? ஆயமா பண்றது பண்ணு. பூ யாரும் விற்கிறா பார்ப்போம், கட்டுறான், வாங்கிடும். அவங்களும் அவங்க வயது போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, எங்கனதோ கொண்டு வந்து செய்கிறான். பாவனை அர்ப்பணம் செய்கிற அந்த பாவனை இருக்கணும், எல்லாத்துமே அப்படி இருக்கணும். ஸோ அதனால ஹிரியா தேயம் சொல்லி பியா தேயம், பயத்தோடு கொடுன்னா. அங்கே வெக்கப்பட்டு கொடுன்னு சொன்னால் ஹியூமிலிட்டியோட கொடுவோம். பியான்னா அதுதான், நானும் கொடுக்குறேன். அவனை வந்து அதான் சொன்னான் இது முன்னாடி எக்ஸாம்பிள். நிறைய பேர் பத்மஸ்ரீ அவார்டு நான் எனக்கு வாங்கலை, நான் வேண்டான்னு சொல்லி திரும்பி கொடுக்குறாங்க. அப்போ கவர்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது நம்ம கொடுக்குறோம்னு நினைக்கிறோம், அவர் வந்து ஆக்செப்ட் பண்ண திரஸ்காரம் பண்ண ரிஜெக்ட்ஸ். அது ஒரு மாதிரி ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் ஆயிடும் கவர்மெண்ட் இல்லையா? அவங்களோட தப்ப அதுதான் பியா தேயம், பயத்தோடு கொடு. அப்படின்னா இங்கே பயம்னு சொன்னால் நான் அதான் சார் பயந்து பயந்து வந்து செய்கிறோம் பகவான் பக்தி, அப்படி சொல்லலை. கடைசிய சம்விதாதேயம் ஆறாவது. இங்க சம்விதான்னா சரியா புரிஞ்சுக்கிட்டு, சம் வித் அப்படி எடுத்துக்கிட்டார். சம் வந்து கரெக்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா கொடு செய். இல்லை சம்விதான்னு சொன்னால் அந்த கொடுக்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் எப்ரிஷியேட் பண்ணி 4 நல்ல வார்த்தைகளை சொல்லி என்னால் இப்படிதான் கொடுக்க முடியுதுன்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட சந்தோஷத்தோட கொடு, சந்தோஷத்தோடு செய். சம்விதா அது சம்வித்தன் எடுத்துக்கிட்டு அது ஆத்மா ஆயிடும். சர்வம் ஆத்மா பிரம்மமயம்னு சொல்லி பாவத்தோடு பண்ண, ஈஸ்வர பாவத்தோடு அப்படி எடுத்தோட சம்வித்தன்னா ஆத்மாவுக்கு மறுபடியும் ஒரு பேர் சம்வித் சம்ஸ்கிருதத்தை. சரி, இப்படி நம்ம அந்த ஸ்லோகத்தில் வர விஷயங்கள் மட்டும் பார்க்க முடியுது. இன்னைக்கு சிலதெல்லாம் இப்படியெல்லாம் ஆழமாக இருக்குது. டே டு டே லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணக்கூடிய அது கன்வெர்ட்டிங் டு தி கர்மயோகா, பக்தி யோகா அண்ட் ஞானத்தை கூட சம்பந்தப்பட்டிருக்கு. அடுத்த கேள்விகள் அடுத்த ஸ்லோகத்தில் ஆரம்பமாகும். அது அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி
शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः